முதலில் இந்த செடியை கவனமாக பாருங்கள். இது மிகவும் அழகானதும் மதிப்புமிக்கதுமான ஒரு செடி. இதன் மலர்கள் பெரும்பாலும் தெய்வங்களின் பூஜைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் பெயரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வாங்க, நான் உங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துகிறேன். இன்று இந்த செடியின் ஆயுர்வேத மற்றும் அதிசயமான நன்மைகள் பற்றி சொல்லப் போகிறேன். எனவே இந்த வீடியோவை தவறாமல் முடிவு வரை பாருங்கள், ஏனெனில் நீங்கள் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த பிறகுதான் இந்த செடி நமக்கு தேவனின் வரமாக இருப்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் வீடுகளின் அருகிலும் சுற்றுப்புறங்களிலும் பல மரங்களும் செடிகளும் இருக்கின்றன. அவற்றில் பல நோய்களை குணப்படுத்தவும் நம் பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவுகின்றன. ஆனால் அவற்றைப் பற்றிய அறிவின் குறைவால் நாம் அவற்றை சாதாரண செடிகளாகவோ அல்லது பூஜைக்காக பயன்படுத்தப்படும் மலர்களாகவோ மட்டுமே கருதுகிறோம். ஆனால் நாம் அவற்றின் ஆயுர்வேத பயன்பாடுகளை தெரிந்து கொண்டால் பல நோய்களை குணப்படுத்தலாம். மேலும் அவற்றின் அதிசய நன்மைகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையின் பல சிக்கல்களையும் தீர்க்க முடியும். இப்போது இந்த செடியை நன்கு கவனித்து பாருங்கள். இதன் இலைகள் இவ்வாறு இருக்கும். இதன் மலர்கள் மிகவும் அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருக்கும். இந்த செடிதான் குத்தல் செடி. இதை ஆங்கிலத்தில் ஹிபிஸ்கஸ் பிளான்ட் என்று அழைப்பார்கள். இதை ஹிபிஸ்கஸ் பிளான்ட் என்று இணையத்தில் தேடினால் இதைப் பற்றிய பல தகவல்களை நீங்கள் பெறலாம். குட்ஹல் செடி நம் வீடுகளிலும் தோட்டங்களிலும் எளிதாக காணப்படும் ஒன்று. பலர் இதை வீட்டின் அழகுக்காக வளர்த்துக் கொள்கிறார்கள். இதற்கு 3 முக்கிய வகைகள் உள்ளன: சிவப்பு, வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு. இவற்றில் சிவப்பு குட்ஹல் மலர் பெரும்பாலும் பூஜை மற்றும் வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. அப்படியே நண்பர்களே, இப்போது நீங்கள் அறிந்துவிட்டீர்கள், இந்த செடிதான் குட்ஹல் செடி. அடுத்த பகுதியில் இதன் அற்புதமான மற்றும் அதிசய நன்மைகள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். எனவே வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செடி எவ்வாறு நமக்கு அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், வளம் ஆகியவற்றை வழங்குகிறது என்பதை. அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம். நீங்கள் இன்னும் கருத்துப் பெட்டியில் ஓம் நமः சிவாய என்று எழுதவில்லை என்றால் உடனே எழுதுங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஏனெனில் இவ்வாறு பயனுள்ள தகவல்கள் எப்போதும் உங்களை அடையட்டும். இன்று நான் உங்களிடம் செம்பருத்தி குட்ஹல் செடியின் சில அதிசயமான ஆயுர்வேத மற்றும் அற்புதமான நன்மைகள் பற்றி சொல்லப் போகிறேன். முதலில் இந்த செடியை நடுவதால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். பின்னர் இதன் மத முக்கியத்துவம், ஆயுர்வேத பயன்பாடு மற்றும் அதிசய நன்மைகள் பற்றி விரிவாக பேசப் போகிறோம். எனவே வீடியோவை முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள், ஏனெனில் அரை அறிவு எப்போதும் தீங்கு தரும், முழு அறிவே வாழ்க்கையில் நன்மை தரும். முதலில் இதன் மத முக்கியத்துவத்தை பார்க்கலாம். எங்கு செம்பருத்தி செடி வளர்க்கப்படுகிறதோ அங்கு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி பெருகும் என்று நம்பப்படுகிறது. இது எதிர்மறை ஆற்றலை, நெகட்டிவ் எனர்ஜி நீக்கி வீட்டில் அமைதி, செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அதனால் இதை வீட்டில் வளர்ப்பது மிகவும் சுபமாகவும் மங்களகரமாகவும் கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி எவருடைய ஜாதகத்திலும் சூரியனின் பலம் குறைவாக இருந்தால் அவர்கள் வீட்டில் செம்பருத்தி செடியை வளர்க்க வேண்டும். சூரியன் பலம் குறைந்தால் தன்னம்பிக்கை குறையும், தைரியம் குறையும், முயற்சிகளில் தோல்வி ஏற்படும், கௌரவ இழப்பு, பண இழப்பு மற்றும் தோல் சம்பந்தமான நோய்கள் அதிகரிக்கும். இவ்வாறானவர்களுக்கு செம்பருத்தி செடி மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. அதேபோல் யாருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் தோஷம், மங்கள தோஷம் இருந்தாலும் செம்பருத்தி செடியை வளர்ப்பதால் அதன் தீய விளைவுகள் குறையும். இது வீட்டின் சூழலை அமைதியாகவும் சமநிலையாகவும் மாற்றுகிறது. இப்போது இதன் ஆயுர்வேத குணங்களை பார்க்கலாம். செம்பருத்தி செடி மத ரீதியிலும் அல்லாமல் மருத்துவ ரீதியிலும் மிக முக்கியமானது. ஆயுர்வேதத்தில் இதன் இலைகள், பூக்கள் மற்றும் வேர் மூன்றும் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. முதலில் வயிற்று வலியை தீர்க்க இது எவ்வாறு உதவுகிறது என்பதை பார்ப்போம். திடீரென வயிற்று வலி ஏற்பட்டால் செம்பருத்தி உலர்ந்த இலைகளை நீரில் கொதிக்க வைத்து தேநீர் போல குடிக்க வேண்டும். வயிற்றில் புழுக்கள் இருந்தாலும்
செம்பருத்தி அதை அழைக்கிறது என்று ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கல்லீரல் மற்றும் சிறுநீரக கற்களுக்கு பத்தரி ஒரு அற்புதமான மருந்தாக கருதப்படுகிறது. நீண்ட காலமாக பத்தரிக்காக மருந்து எடுத்துக் கொண்டிருந்தாலும் செம்பருத்தி செடியின் பூவும் இலைகளும் அந்த கற்களை வேரோடு கரைத்து வெளியேற்றும் திறன் கொண்டவை. இது கற்களை நசுக்கி உடலிலிருந்து வெளியேற்றுகிறது. நீண்ட காலமாக பத்தரி நோயால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் இதன் பூ மற்றும் இலை பவுடர் சந்தையில் ஹிபிஸ்கஸ் பவுடர் என்ற பெயரில் கிடைக்கிறது. அதை வாங்கி பயன்படுத்தலாம், அல்லது இயற்கையாகவே இதன் பூவும் இலைகளையும் உலர்த்தி பொடியாக செய்து கொள்ளலாம். அந்தப் பொடியை ஒரு கண்ணாடி வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 டீஸ்பூன் கலந்து காய்ச்சி அரை அளவு தண்ணீர் ஆவியாகும் வரை வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் வடிகட்டி காலை மாலை காலியான வயிற்றில் குடிக்க வேண்டும். இந்த முறையை 15 நாட்கள் மட்டும் செய்தால் எந்த வகை பத்தரியாக இருந்தாலும் சிறுநீரின் வழியாக கரைந்து வெளியேறிவிடும் என்று நம்பப்படுகிறது. நீண்ட காலமாக பத்தரி நோயால் வாடும் மக்களுக்கு இது ஒரு நன்மையான வழிமுறை. இதன் பிறகு செம்பருத்தி உடலில் இரும்புச்சத்து ஐரன் குறைவதை நீக்குகிறது. உங்களில் பலர் இரும்புக்காக மாத்திரை எடுத்துக் கொண்டிருப்பீர்கள், இனிமேல் அவ்வாறு தேவையில்லை. செம்பருத்தி பூவின் தேநீரை டீ குடித்தால் போதும். இதற்காக சிறிது வெல்லம் கூர் சேர்த்து செம்பருத்தி பூவை நீரில் கொதிக்க வைத்து தேநீர் போல குடிக்கலாம். இதனால் உடலில் இரும்பு குறைவது போய்விடும், இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும், உடல் வலிமை பெறும். ஒருமுறை இதை தொடர்ந்து குடித்தால் இனி வாழ்நாளில் உங்களுக்கு இரத்தக் குறைபாடு வராது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இரத்தக் குறைபாடு ஏற்படுவது செவ்வாய் கிரகத்தால் மங்களன் என்று கூறப்படுகிறது. செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடைய நிறம் சிவப்பு ரெட் ஆகும். அதனால் செம்பருத்தி சிவப்பு பூ அதனை சமநிலைப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இதன் பிறகு இது உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது. பலர் உடல் எடையை குறைக்க விரும்புவீர்கள் அல்லவா? அடுத்ததாக இதன் எடை குறைக்கும் பயன்களைப் பற்றி பார்க்கலாம். நண்பர்களே, இப்போது நாம் செம்பருத்தி செடியின் எடை குறைக்கும் நன்மைகள் மற்றும் இதன் மத முக்கியத்துவம் பற்றி பேசப் போகிறோம். நீங்கள் உடல் எடையை குறைக்க விரும்பினால் செம்பருத்தி பூ உங்களுக்கு பரிசாக இருக்கும். இதன் பூவால் செய்யப்பட்ட தேநீர் குடித்தால் நீண்ட நேரம் பசிக்காது என்று கூறப்படுகிறது. பசி குறைந்தால் உணவின் அளவும் தானாகவே குறையும், அதன் விளைவாக உடல் எடை மெதுவாக குறையும். செம்பருத்தி பூ தேநீர் உடலின் கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டது மற்றும் உடலின் மெட்டபாலிசம் அதிகரிக்கிறது. எனவே இதை தினசரி குடிப்பது ஆரோக்கியமான எடை குறைப்பிற்கு உதவும். இப்போது இதன் மத முக்கியத்துவத்தை பார்க்கலாம். செம்பருத்தி பூ தெய்வங்களுக்கு மிகவும் பிரியமானது. குறிப்பாக மகாலட்சுமி, துர்க்கை மற்றும் ஹனுமான் பகவான் ஆகியோருக்கு இந்த பூ மிகவும் பிடித்தது. செம்பருத்தி பூ சிவப்பு நிறத்தில் இருக்கும். சிவப்பு நிறம் ஆற்றல், சக்தி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் மங்களன் அடையாளமாகும். அதனால் இதை அம்மன் மீது சமர்ப்பிப்பது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது. நவராத்திரி காலத்தில் இந்த பூவால் அம்மனை வழிபடுவது சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் என்றும் மனோகாமனை நிறைவேறும் என்றும் நம்பப்படுகிறது. மகாலட்சுமி தேவிக்கு இந்த பூவை சமர்ப்பித்தால் வீட்டில் செல்வம், வளம், அமைதி நிலை பெறும். ஹனுமான் பகவானுக்கும் இந்த பூ மிகவும் பிரியமானது. ஏனெனில் அவர் தைரியம் மற்றும் சக்தியின் சின்னமாக இருக்கிறார். சிவப்பு நிறம் செவ்வாய் கிரகத்தை குறிக்கிறது, அது வீரத்தையும் பலத்தையும் பிரதிபலிக்கிறது. இப்போது பார்க்கலாம் ஏன் மங்கள தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த செடி அவசியமானது. ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் பல சிக்கல்கள் ஏற்படும். திருமணத்தில் தாமதம், திருமணத்திற்குப் பிறகு மனக்கசப்பு, இரத்தம் தொடர்பான நோய்கள், தோல் நோய்கள் அல்லது திருமணத்திற்குப் பிறகு துணைவர் குறித்து துயரங்கள் போன்றவை இவை மங்கள தோஷத்தின் விளைவாக கருதப்படுகின்றன. ஜோதிட சாஸ்திரப்படி யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலன் குறைவாக இருந்தால் அவர்கள் வீட்டில் செம்பருத்தி செடியை வளர்த்து
செவ்வாய்க்கிழமையன்று சிவப்பு செம்பருத்தி பூவால் மங்கள ஒருவரின் ஜாதகத்தில் மங்கள தோஷம் இருந்தால் அவர் வீட்டில் செம்பருத்தி செடி கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். இது ஒரு அலங்காரச் செடி மட்டும் அல்ல, இது கிரக தோஷங்களை சமநிலைப்படுத்தும் தெய்வீக சக்தி கொண்டது. இப்போது இதன் சரியான முறையை பார்ப்போம். நீங்கள் தினமும் செம்பருத்தி செடியிலிருந்து ஒரு பூ மட்டும் பறிக்க வேண்டும். அதிக பூக்கள் பறிக்க தேவையில்லை, ஒரு பூ போதுமானது. அந்த ஒரு சிவப்பு செம்பருத்தி பூவை காலை நேரத்தில் ஸ்ரீராமர் நினைவில் வைத்து ஆஞ்சநேயர், ஹனுமான் பகவான் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த முறையை தொடர்ந்து 3 மாதங்கள் தினமும் செய்தால் எவ்வளவு கடுமையான மங்கள தோஷமாக இருந்தாலும் அதன் தாக்கம் மெதுவாக குறைந்துவிடும். இந்த வழிமுறை கிரக தோஷத்தை மட்டுமல்லாமல் ஒருவரின் வாழ்க்கையில் தைரியம், மனநிலை நிலைத்தன்மை மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் அளிக்கிறது. ஏனெனில் மங்கள தோஷம் இருப்பின் திருமண வாழ்க்கையில் தடைகள் வரும், உறவுகள் உடையும், திருமணத்தில் தாமதம் ஏற்படும் அல்லது தம்பதியிடையே மனக்கசப்பு அதிகரிக்கும். அதனால் இந்த வீடியோவை பார்க்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் திருமணம் நடக்கவில்லை என்றால், அல்லது திருமணத்திற்குப் பிறகு வாழ்க்கையில் அமைதியில்லை என்றால், அல்லது உறவுகள் அடிக்கடி உடைந்து கொண்டே இருக்கின்றன என்றால், இந்த வழிமுறையை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். என் சகோதரிகளுக்கான ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நேரடியாக ஆஞ்சநேயரை, ஹனுமான் பகவான் தொடக்கூடாது, ஏனெனில் அவருக்கு ஸ்திரீ ஸ்பர்சம், பெண்களின் தொடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் தூரத்திலிருந்து அவரை வழிபட்டு ஸ்ரீராமர் நினைவில் வைத்து செம்பருத்தி பூவை அவருடைய திருவடியில் அர்ப்பணிக்கலாம். நீங்கள் தினமும் பூ பெற முடியவில்லை என்றால் உங்கள் வசதிப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வாரத்தில் 2 முறை இதைச் செய்யலாம். 5 பூக்களை அர்ப்பணித்தால் அது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பூ தினமும் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் மங்கள தோஷம் நீங்குவதோடு மட்டும் அல்லாமல் ஆஞ்சநேயர் பகவானின் அருள் கிடைக்கும், வாழ்க்கையின் தடைகள் நீங்கும், மேலும் அஷ்டசித்தி மற்றும் நவநிதி என்ற 2 தெய்வீக வரங்களும் பெறப்படும். அதனால் நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நான் உங்களிடம் செம்பருத்தி பூவுடன் தொடர்புடைய சில சான்று பெற்ற மத ரீதியான மற்றும் அதிசயமான வழிமுறைகளைச் சொல்லப் போகிறேன். இது கிரக தோஷங்களை சமநிலைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தையும் தருகிறது. முன்னதாகச் சொல்லியபடி ஒருவர் தொடர்ந்து ஆஞ்சநேயர் பகவானுக்கு செம்பருத்தி பூவை அர்ப்பணித்தால் அவருடைய சிறப்பான அருள் அந்த நபருக்கு கிடைக்கும். அப்படி செய்த நபர் மெதுவாக தனது வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களிலிருந்தும் விடுபடத் தொடங்குவார். நம்பிக்கையுடன் தினமும் 2 முதல் 5 செம்பருத்தி பூக்களை ஆஞ்சநேயர் பகவானுக்கு அர்ப்பணித்தால் அந்த நபருக்கு அஷ்டசித்தி, 8 பெர்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் நவநிதி, 9 ட்ரெஷர்ஸ் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதில் சந்தேகமில்லை. லால் புத்தகம், லால் கிதாப் இல் இதுவரை குறிப்பிட்டுள்ளது, ஒருவர் சனி சாடே சாத்தி, தையா அல்லது பவுனே சாடே சாத்தி போன்ற சூழலால் கஷ்டப்பட்டால் அவர் இந்த வழிமுறையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை ஸ்ரீராமர் நினைவில் வைத்து ஆஞ்சநேயர் பகவானுக்கு செம்பருத்தி பூ 5 அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் சனியின் பாதிப்பு முழுமையாக குறையும், வாழ்க்கையில் வரும் தடைகள் தானாகவே நீங்கிவிடும். இப்போது பார்க்கலாம், வெள்ளிக்கிழமை மாதா லட்சுமிக்கு செம்பருத்தி பூவை எவ்வாறு அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட மனோகாமனை இருந்தால், செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி அல்லது வெற்றி சம்பந்தமாக வெள்ளிக்கிழமை இந்த வழிமுறையை செய்யுங்கள். மாலை நேரத்தில், இரவு மற்றும் பகல் காலம் முடிந்த பிறகு சூரியாஸ்தமனத்திற்கு உடனே செம்பருத்தி பூ 21- என புஷ்ப மாலையை உருவாக்குங்கள். பின் மாதா லட்சுமியின் முன்னிலையில் நெய் விளக்கு ஏற்றி உங்கள் மனோகாமனையை சொல்லி அந்த மாலை மாதா லட்சுமிக்கு அர்ப்பணிக்கவும். இந்த முறையை தொடர்ச்சியாக 3 வெள்ளிக்கிழமைகள் செய்து முடித்தால் உங்கள் மனோகாமனை உறுதியாக நிறைவேறும். இந்த பயிற்சி முழுமையாக சான்று பெற்றது, பலர் இதனால் பலனடைந்துள்ளனர். இப்போது மாதா நவராத்திரி வழிபாட்டில் செம்பருத்தி பூவின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். ஒரு பக்தர் மாதா ராணி, நவராத்திரி,
அவர்களிடமிருந்து தனிப்பட்ட ஆசீர்வாதம், செல்வம், சந்ததி, கணவர் ஆயுள். செம்பருத்தி பூவின் அதிசய முக்கியத்துவம் மாதா நவராத்திரியின் அருள் பெறுவதற்கான நிரூபிக்கப்பட்ட வழிமுறை. மாதா நவராத்திரியை திருப்திப்படுத்த எவ்வளவோ சாத்தான்கள், யஜ்யங்கள், ஹவனங்கள் அல்லது அனுஷ்டானங்கள் செய்யப்பட்டாலும் அதற்கு எளிதாகவும் சக்தி வாய்ந்ததும் ஒரு சிவப்பு செம்பருத்தி பூ அர்ப்பணிப்பதாக கருதப்படுகிறது. மாதா ராணியை திருப்திப்படுத்த இந்த பூ மிகவும் பிடித்ததும் சக்தி வாய்ந்ததும் பரிசாக கருதப்படுகிறது. பெரிய உணவுகள், அனுஷ்டானங்கள் அல்லது விரதங்கள் கூட மாதா